ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஹெல்த்தியான, அதே நேரத்தில் சிம்பிளான நம்ம பாரம்பரிய உணவான ரசம் தாங்க. இது நம்ம உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய உணவுங்க. இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். மஞ்சள் கிழங்கு, பெருங்காயம், பூண்டு, தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காய்ந்த மிளகாய், தேங்காய் எண்ணெய், புளி, கடுகு தாளிப்பு, வெந்தயம், உப்பு, சிவப்பு மிளகு, சீரகம், வால் மிளகு, கொத்தமல்லித்தாள், கருமிளகு, இதெல்லாம் தாங்க இதுக்கு யூஸ் பண்ணுற ஜாமான். நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை இப்படி கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கையால் பிசைய பிடிக்கலனா பிளெண்டரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இடிக்கல்ல சீரகம், சிவப்பு மிளகு, மஞ்சள் கிழங்கு, கொத்தமல்லித்தாள், வால் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இடிச்சுக்குங்க. ரசத்துக்கு வால் மிளகு ரொம்ப முக்கியங்க. அதுதான் ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கறது. இதெல்லாத்தையும் இடிக்கல்ல போட்டு இடித்த பிறகு கடைசியாக பூண்டை போட்டு இடிச்சுக்குங்க. பூண்டு நல்லா இடிபடணும்னு இல்லைங்க, லைட்டாக இடித்தாலே போதும். அடுத்தது எடுத்து வச்சுருக்கிற புளியை அப்படி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி தனியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. சட்டி காஞ்சதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு தாளிப்பு போட்டுக்குங்க. காஞ்ச மிளகா, கட்டி பெருங்காயம், கருவேப்பிலை, இப்படி கிள்ளியும் போட்டுக்கலாம், இல்லை அப்படியும் போடலாம். வெந்தயம், வெந்தயத்தை இப்படி லாஸ்ட்டாக போட்டுக்குங்க. இடித்து வச்சுருக்கிற பொடி இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்பயே வாசம் நல்லா கமகமன்னு வருது. இதில் பிசைஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழத்தை எடுத்து போட்டு கிண்டுங்க. உண்மையாலுமே நல்ல மணமாக இருக்குதுங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடுங்க. அடுத்து நம்ம ரசத்தில் உப்பு தூவி விட்டுருங்க. ரசம் கொதி வரப்பையே அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரசத்தை எப்பயும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. ஒரு கொதியோட அடுப்பை ஆஃப் பண்ணி. இப்போ நம்மளோட சுவையான ஹெல்த்தியான ரசம் ரெடிங்க. இதை நீங்கள் அப்படியே சுடுசோறில் வச்சும் சாப்பிடலாம், இல்லாட்டி தனியாக ஒரு கப்பில் ஊற்றியும் குடிக்கலாங்க. தொண்டை கரப்புக்கு கூட இது குடித்தா குணமாயிருங்க. முக்கியமாக இந்த லாக்டவுன் டைமில் நம்மளுக்கு நிறைய சளி பிடிக்கலாம், இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். அப்போ இந்த மாதிரி நம்மளோட பாரம்பரிய உணவான ரசம் குடிக்கிறப்ப கொஞ்சம் அதிலிருந்து பாதுகாத்துக்க வழி இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க.